श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। नेतिकी गुहेन सहितो रामः लक्ष्मणेन च सीतया ते वनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बभूदकाः चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यम् आवसतं कृत्वा रममाना वने त्रया देवगन्धर्वसङ्काशाः तत्र ते न्यवसन् सुखम् அப்படின்ற இந்த ரெண்டரை ஸ்லோகத்தை நேற்றுக்கு பார்த்தோம். இதுல சில விசேஷார்த்தங்கள்லாம் சம்பிரதாயத்தை சொல்ற வழக்கம். அதை இன்னைக்கு கொஞ்சம் நேற்றுக்கு சொன்ன போது நேற்றுக்கு படித்த போது அதை அவசியம் சொல்லணும்னு தோணித்து நேற்றுக்கு சமயம் இல்லாதபடியால இன்னைக்கு கண்டினியூ பண்ணலான்னு விட்டுட்டோம். முதல்ல குஹேன சகிதா ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா அப்படின்னு இருக்கு. ராமன் காட்டுக்கு புறப்படச்ச முதல்ல சீதா புறப்பட்டா, நானும் கூட வருவேன்னு. அப்புறம்தான் லக்ஷ்மணன் என்ன விட்டு போக கூடாதுன்னு ராமன் சீதா ரெண்டு பேர் திருவடியிலையும் சேர்ந்து சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் 3 பேருமா புறப்பட்டா. இப்ப ராமன் முதல்ல சேர்ந்தது சீதையோட, அப்புறம் சீதையும் லக்ஷ்மணனோட, இவா 2 பேரோட சேர்ந்து அப்புறம்தான குஹனோட சேர்ந்த. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா குஹேன சகிதா அப்படின்றத முதல்ல சொல்லி லக்ஷ்மணேனச்ச சீதையான்றத பின்னாடி சொல்ற. லக்ஷ்மணேனச்ச சீதையா, குஹனோடு சேர்ந்தவனான ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சேர்ந்தவன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா குஹனோடு உள்ள சேர்க்கையை தான் இங்க முக்கியமா சொல்றது. லக்ஷ்மணனோடும் சீதையோடும் உள்ள சேர்க்கைய இங்க முக்கியமா சொல்லல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்யாணத்துக்கு யார் வந்தா அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்பாவும் பிள்ளையும் வந்தார்கள். அப்பா வந்தா கூட பிள்ளையும் வந்தா. அப்படின்னா யாரோட வருகை முக்கியம்னா அப்பாவோட வருகை முக்கியம். புத்திரேன சக ஆகதா பிதா அப்படின்னு சம்ஸ்கிருத வாக்கியம் சொல்றது. புத்திரேன சக ஆகதா பிதா. ஆகதா அப்படின்றதால ஏகவச்சனம் இருக்கு. யார் வந்தா அப்படின்னா பிதா ஆகதா, பிதாவினுடைய வருகை தான் முக்கியம். புத்திரேன சக, புத்திரனோடு கூடி அப்பா வந்தார் அப்படின்னா அப்பாவோட வருகை தான், பிதாவுடைய வருகையை தான் அங்க முக்கியமா சொல்றையே தவிர புத்திரனுடைய வருகையை அங்க முக்கியமா சொல்லல. அத மாதிரி குஹேன சகிதான்னு முதல்ல குஹனை சொல்லி அதுக்கப்புறம் லக்ஷ்மணேனச்ச சீதையா அப்படின்ற லக்ஷ்மணனுடையும் சீதையினுடையும் இந்த சாகித்யத்தை ஒரு சக்காரம் சொல்லி அப்பிரதானமா ஆக்கினதுபடினால இங்க இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரியறதுன்னா பெருமாளுக்கு குஹன் வந்ததுக்கப்புறம் குஹனோட தான் ரொம்ப சேர்ந்து இருந்தாராம். அவனோட பேசிட்டு அவனோடலாம் சீதையும் லக்ஷ்மணனுடைய 2 பேர் இருந்தாலும் இல்லாத போலி ஆயிட்டான். குஹனோட தான் அப்படி சந்தோஷமா சந்தோஷிச்சுட்டு அவனுடைய சாகித்யம் தான் அவனோட சேர்ந்து இருக்கிறது தான் ராமனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னு குஹேன சகிதா லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா அப்படின்னு குஹனுடைய சேர்க்கையினால லக்ஷ்மணனுடையதும் சீதையினுடையும் சேர்க்கையானது இருந்தும் இல்லாதது போல ஆயிருது. 2 பேர் கூட தான் இருக்கா, ஆனா குஹனோட பேசு. நமக்கு கூட என்னைக்காவது ஒரு நாள் நித்தியப்படி பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் எப்போ பார்த்த ஒரு ஃப்ரெண்டு வந்தான்னா அவனோட தான் அதிகமா பேசுவோம். நித்தியப்படி இருக்கு பாக்குறவாள் அவன் கூட நாளைக்கு கூட அவளோட பேசிக்கலாம். அவன் இங்கே ஊரே தான் இருக்கா.
வெளியூர்ல இருந்து வந்தவங்ககிட்ட தான் நம்ம அதிகமா பேசுவோம். அந்த மாதிரி ராமனும் குகனோட சேர்ந்து இருந்த போது பாக்கி 2 பேருடைய சேர்க்கையானது இருந்தும் இல்லாதது போல இருந்தது அப்படின்னு. அதனால இது என்னன்னா, குகன்றவன் ரொம்ப ஜாத்தியா நீச்சன், அவரோட சேர்ந்து பெருமாள் ரொம்ப சல்லாபம் பண்ண அப்படின்னா அது பெருமாளுடைய சௌஷீல்யம் என்னும் குணத்தை அப்படின்றத இங்க சொல்றார். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த குகனோட சேர்க்கை தான் ராமனுக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது அப்படின்ற அர்த்தத்தை சொல்றார். அப்படின்னு சொல்லி குகேன சகிதா சன்னு லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா அப்படின்னு. இல்லாட்டா இன்னொரு வியாக்கியானம் பண்ணிருக்கா, குகேன சகிதா ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா, லக்ஷ்மணனோடும் சீதையோடும் எப்படி சேர்ந்திருந்தானோ அதுபோல இவனோடு சேர்ந்து இருந்தா அப்படின்னு லக்ஷ்மணனுடைய சேர்க்கையும் சீதையுடைய சேர்க்கையும் உதாகரணமாக்கி அதுபோல இவனோடு சேர்ந்திருந்தான்னு ஒரு ஆழ்வார் பாசுரம் இருக்கு. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் செய்து மாலை மாண்பட நோக்கி உன்தோழி உம்பி எம்பி என்றொழிந்தில்லை உகந்து தோழன் நீ எனக் இங்கொழி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியனை அடைந்தேன் அரங்கமா நகர் அமர்ந்தானே அப்படின்னு திருவங்கை ஆழ்வார் பாசுறோம். ஏழை ஏதலன் ஒண்ணுமில்லாதவன், கீழ்மகன் ஜாத்தியா கீழே இருக்கிறவன் அப்படிலாம் எண்ணாம அவனிடத்துல இறங்கி அவனுக்கு கிருப பண்ணி அவன் என்ன சொன்னான்னா, தோபாரு என் தோழி என்னுடைய இருக்காள என் பாரியா அவ உனக்கு சகி, மாலை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி எம்பி என்னுடைய தம்பி இருக்கான அவன் உனக்கும் தம்பி அப்படின்லாம் சொல்லி அப்படி ஒரு குகன் இடத்துல கூட பெருமாள் இவ்வளவு வார்த்தை இது சௌசல்யத்தை காமிச்சுட்டு இருந்தார. அதனால நான் நிக்கிறேன்னு சிவங்க சொல்ற பாசுறோம். இதை எடுத்திருக்க உத்தமர் சுவாமி வியாக்கியானத்தை எடுத்திருக்கேன். எதுக்கு சொல்றதுன்னா இது ஒரு திருஷ்டாந்தமாக்கி லக்ஷ்மணேனத்து சீதையான்ற திருஷ்டாந்தமாக்கி குகேன சகிதா ராமஹா அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வார்த்தை சஹிதா அப்படின்றத சஹான்னு பிரிச்சுட்டு சஹா ஹிதஹா, ஹிதஹானா பிரேஹிதான்னு வியாக்கியானம் பண்ணி பிரஹிதஹா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு லக்ஷ்மணனோடும் சீதையோடும் உள்ள ராமன் குகேன ஹிதஹா, குகனாலே அனுப்பப்பட்டவனாய். ஏன்னா குகன் என்ன பண்றான்னா கங்கையை கடந்துட்டு அந்த இடத்துல குகனை விட்டுறான். பெருமாள் அதுக்கப்புறம் குகனை கூட கூட்டுட்டு போல. குகேன சஹா ராமஹா லக்ஷ்மணேன சீதையாச்ச குகேன ஹிதஹா, குகேன பிரஹிதஹா, குகனாலே அனுப்பப்பட்டவனாய் அந்த மாதிரியும் வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இருந்தவா கங்கைய கடந்து போனான்னு வியாக்கியானம் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தே வனேன வனம் கத்வா நதி தீர்த்வா பகூதகம், நதீஹி தீர்த்வா பகூதகம் இடத்துல கங்கா நதியை தான் சொல்றது. முதல்ல கங்கா நதியை தான் கடந்தா, குகனோட சேர்ந்து கங்கா நதியை தான் முதல்ல கடந்தா. அப்ப நதீகின்னு பகவச்சனம் சொல்லிருக்கேன்னா அது கங்கா நதியாச்சே, அதுக்கு நல்ல பெருமை, எவ்வளவு பெருமை கங்கா நதிக்கு. அதனால மரியாதார்த்தத்துல பகவச்சனம். மரியாதார்த்தத்துல நம்ம அப்பா ஒத்தரா இருந்தா கூட நீங்க வாங்கோன்னு தானே கூப்பிடுறோம், நீ வான்னு சொல்றது இல்லையே. அப்பா ஒத்தரதான், ஆனா மரியாதைக்கு அப்பா நீங்கள் வாருங்கள் அப்படின்ற சொல்றதுதான் நீங்க வாங்கோன்னு கொலோக்கியலா சொல்றோம். நீங்க வாங்கப்பா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறது மரியாதார்த்தத்துல ஒத்தரா இருந்தா கூட. அந்த மாதிரி இந்த நதி சப்தம் பகுவச்சனத்துல இருந்தா கூட மரியாதார்த்தத்துல பகுவச்சனம் இருக்கு. இது கங்கா நதியை தான் சொல்றது. அந்த கங்கா நதியானது பகூதகமா இருக்கு, நிறைய ஜலம் உள்ளதா இருக்கு. அந்த கங்கா நதிய
தீர்த்வா கடந்து போய் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அப்ப நான் கங்கா நதியை கடந்தக்கு அப்புறம் தான் இவ காட்டுக்குள்ள போனா வனையன வனங்கத்வா. ஆனா இங்க முன்னாடி சொல்லிருக்கே அப்படின்னா எந்த இடத்துல பாட்டக்கிரமம் இந்த மாதிரி பாட்டம் சொல்லிருக்கிறது காட்டுக்கு போய் நதியை கடந்தா அப்படின்னு இருக்கு. ஆனா நதியை கடந்துதான் இவ காட்டுக்கு போனா. இந்த மாதிரி அர்த்தம் நாம அர்த்த கிரமத்தை முன்னாடி எடுத்துக்கணும். நதியை கடந்து நதி தீர்த்வா பகூதகாக நதி தீர்த்வா வனேன வனங்கத்வான்னு அன்வயம் பண்ணிக்கிறா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றா. தே வனேன வனங்கத்வா அப்படின்ற தேன்றது திரயகான்னு பின்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல அன்வயிக்கணும். அதனால தே திரயகா வனேன வனங்கத்வா 3 பேர்னு சொன்ன அப்படின்னால அங்கேயே குகனை விட்டாச்சுன்றது தெரியறது. வனேன வனங்கத்வா அப்படின்றது நேற்றுக்கே சொன்னோம். வனாத்து வனங்கத்வா காட்டு ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு போய் அப்படின்னு அது திருத்தீயாந்தமா பஞ்சமியர்த்தத்துல திருத்தீயாந்தமா பிரயோகம் பண்ணிருக்கான்னு. அதுவா கேதவ திருத்தீயா ஒரு காட்டுனால இன்னொரு காட்டுக்கு போய் ஒரு காட்டில் வழியா இன்னொரு காட்டுக்கு போய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலான்னு. இந்த மாதிரி வனேன வனங்கத்வான்னு சொன்னபடினால இவா ஒவ்வொரு வனமா சந்தோஷமா பார்த்துட்டு போனாலாம். ஏன்னா அந்த வனத்துக்கு போறத வனவாசோ மகோதயான்ற ராமாயணத்தை பின்னாடி சொல்ற. ஒவ்வொரு வனமா பார்த்துட்டு போனா அப்படின்னு சந்தோஷத்தை சொல்றது. இன்னொன்னு நேற்றுக்கே நான் சொன்ன அர்த்தம் அவ காட்டு வழியே போனா நகரத்துக்குள்ளேயே போல அப்படின்ற அர்த்தமும் இங்க கிடைக்கிறது. தே வனேன வனங்கத்வா அப்படின்றபடினால இன்னொரு அர்த்தம் சொன்னா தே வனேன அப்படின்றதுல ஒரு பிரத்யேகம் போட்டு தே அவனேன வனங்கத்வா தே அவனேன வனங்கத்வா. அவனேன அப்படின்னா அவனம்னா ரட்சணம். அவ பின்னாடி சொல்ல போறார். நான் லக்ஷ்மணா நீ முன்னாடி போ, சீதா பின்னாடி வருவா, நான் உங்க 2 பேரையும் காப்பாத்தி பின்னாடி வரேன். நமக்கு நாம தான் ரட்சகால், நமக்கு வேற யாரும் இங்க ரட்சகால் கிடையாது அப்படின்னு பெருமாள் சொல்ற. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இவர் சக்கரவர்த்தி குமாரர் இல்லையா. இதுவரைக்கும் காட்டுல இருந்த நாட்டுல நகரத்துல இருந்த காலத்துல சக்கரவர்த்தி குமாரர் நடந்து போறான்னா சுத்தி வர 10-20 மெய்காவலர்கள் போவார்கள். அவர் பாடி கார்ட்ஸ் எல்லாம் போவாங்க. ஆனா இங்க காட்டுல நமக்கு யாரும் கிடையாதுரா, நாம மட்டும்தான் போனோம், நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரட்சகார் அப்படின்னு சொல்றதுக்காக ஏ அவனேன வனங்கத்வா அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அவனேன ரட்சணத்வேன எதை ரட்சணம் பண்ணணும்? பித்ருவச்சன பரிபாலனம், பித்ருவச்சனத்துக்கு ரட்சணம் பண்ணுவதற்காக அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா. பித்ருவச்சன பரிபாலன கேதுனா அவனேன வனங்கத்வா அதுவா அவனேன ரட்சணார்த்தம். எந்த ரட்சணத்துக்கு? இந்த லோகம் பூரா ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் காட்டுகின்ற ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி அதுக்கு அந்த சம்ஹாரம் பண்ணணும் என்ற காரணத்தினால வனங்கத்வா அப்படின்னு அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா. தே அவனேன வனங்கத்வா. இல்லட்டா தேவ்ரு தேவன அப்படின்ற தாத்துனால பாவாய் விற்பத்தியத்துல தேவனேன தேவனம்னா தேவனம் 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 தேவனம்னா லீலையா கிரீடா. ரொம்ப அனாயாசமா அந்த காட்டை கடந்தா தேவனேன வனங்கத்வா அனாயாசேன வனங்கத்வா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்கும் போல வனன்ற சப்தத்துக்கு ஜலம்னே அர்த்தம் உண்டு. தே வனேன வனங்கத்வா ஜலத்வாரா நடுவுள்ள ஜலத்தை கடந்து நடுவுல ஜலம் வரும், அந்த ஜலத்தை கடந்து போறான். அதனாலதான் நதி தீர்த்வா பகூதகா நிறைய நதிகளையும் கடந்து போனா. முதல்ல இங்க கங்கையை கடந்தார், அப்புறம் பரத்வாஜத்தை பேசினதுக்கு அப்புறம் யமுனையை கடந்தார், அதுக்கப்புறம் அவ மந்தாகினி நதியை கடந்தா. இந்த மாதிரி
நதீஹி தீர்த்வா பகூதகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணலாம். தேவனேன வனங்கத்வா நதீ தீர்த்வா பகூதகாः சித்ரகூட்டமனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத். சித்ரகூட்டம் அனுப்பிராப்பிய, அணு அப்படின்றதுக்கு நான் நேத்திக்கு சொன்ன அர்த்தம் அணுனா பశ్చాத், பிராப்பிய அடைந்த பிறகுன்னு அர்த்தம் சொன்னேன். அனுப்பிராப்பியன்னு நான் அணுன்ற சப்தத்துக்கு சதிருஷம் இருந்து சித்திரக்கூட்டம் அணு பிராப்பிய சித்திரக்கூட்ட சதிருஷம். யாருன்னா இந்த சித்திரக்கூடம்ன்றது இது ராஜகுமாரன் இருப்பதற்கு தகுந்ததான சித்திரக்கூடம். சுபகா சித்திரக்கூட்டோசௌ அப்படின்னு இந்த சித்திரக்கூடமானது ரொம்ப நல்ல இருக்கிற அந்த அங்க இருக்கிற மலைகளிலேயே பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இதுலயே சித்திரக்கூடம் ரொம்ப விசேஷமானது அப்படின்றதுக்காக சுபக சித்திரக்கூடோன்னு ராஜகுமாரன் தங்குவதற்கு தகுந்ததான சித்திரக்கூடம் அது. அந்த மாதிரி எப்படி அங்க இருக்கிற மலைகளிலேயே சிறந்ததான மலையோ அந்த மாதிரி ராஜகுமாரனுக்கு சிறந்ததான தங்குவதற்கு உச்சிதமான மலை அப்படின்னு சித்திரக்கூடம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத். பரத்வாஜர் அப்படின்னா அவர் பிரஜாபரணசீலகா பரதீதி பரத்வாஜா. என்னத்தை பரிக்கிறார் அப்படின்னா பிரஜைகளை பரிக்கிறாராம். அது எப்படி பிரஜைகளை இவர் பரிப்பார்? அது ராஜா பண்ற காரியம் தானே அப்படின்னா அப்படி இல்லை. இங்க சித்திரகூடத்துக்கு பக்கத்துலயே இந்த கங்கா தீரத்தை தாண்டின உடனே பரத்வாஜருடைய கிரகம் தான் ஆசிரமம் தான். அங்க வந்து இவ சித்திரகூடத்துக்கு இவர் சாரி நிறைய ஜனங்கள் அங்க பரத்வாஜரை பார்த்து தங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு போனாருன்னா இவர் வழியெல்லாம் சொல்லி கொடுப்பார், இவர் இந்த மாதிரி பண்ணுன்னு. அப்படி பிரஜைகளை அப்படி காப்பாத்திட்டு இருந்தாராம். பிரஜாபரணசீலகா பரத்வாஜா அப்படின்னு. அதுவா பரத்வாஜான்ற சப்தத்துக்கு என்னன்னா இந்திரியங்களை அடக்கினவர்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கதை உண்டு. பரத்வாஜர் என்ன பண்ணாரா, அவருக்கு 3 தரம் பிறந்தாராம். 3 ஆயுசு கொடுத்தார். 3 ஆயுசு கொடுத்தார். அதான் ஒரு முதல்ல 100 வயசு கொடுத்தா இந்திரன். இவர் அத்தியனம் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் இன்னைக்கு போறலன்னு கேட்டவரை சரி இன்னொரு 100 வருஷம் கொடுக்குறேனார். அப்படியே அத்தியனம் பண்ணிட்டே இருந்தார். 3வது 100 தூரம் கொடுத்தார். 300 வருஷம் ஆச்சு. 300 வருஷமா இவர் அத்தியனம் பண்ணிட்டே இருந்தார். இவர் பிரம்மச்சாரியாவே இருந்து அத்தியனம் பண்ணிட்டு இருந்தபடினால இவர பரத்வாஜர் அப்படின்னு இந்திரியத்தை அடக்கி இருந்தபடினால பரத்வாஜர்னு பேரு. அவன் என்ன பண்ணான் இந்திரன், அப்புறம் கண்ணு முன்னால அவருக்கு பரத்வாஜர் முன்னாடி இருந்தான். உனக்கு 4வது தடவை ஒரு ஆயுசை நீட்டி கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நான் மறுபடியும் பிரம்மச்சரியம் தான் அனுஷ்டிப்பேன். பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பிரம்மனி சருத்தீதி பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரி அதாவது பிரம்மத்துல வேதத்துல சரிக்கிறவன், வேதாத்தியனம் பண்றவன் அர்த்தம். இந்த வேதாத்தியனம் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா உடனே இந்திரன் என்ன பண்ணான்னா அடிமுடி தெரியாததான பெருசா 3 மலையை அவர் கண்ணு முன்னாடி காமிச்சானாம். அந்த 3 மலையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர் முன்னாடி போட்டு, நீ இந்த 3 மண் இருக்க 3 மலை இருக்க, இது 3 வேதங்கள். நீ இதுவரைக்கும் அத்தியனம் பண்றது இந்த 3 பிடிகள் தான். 100 வருஷம் 300 வருஷத்துல அத்தியனம் பண்ணது இவ்வளவுதான். அதனால அனந்தாவை வேதாகா அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சு, அதனால இது வேதங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்றது கஷ்டம். அதனால சாவித்ரி காயத்ரி மந்திரத்தை ஒழுங்கா தெரிஞ்சு அத்தியனம் பண்ணி அந்த காயத்ரி மந்திர ஜபம் பண்ணாலே போரும்னு இந்த காயத்ரியுடைய மகிமையை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட கதை இது. காட்டகத்துல இருக்கிற கதை. அந்த இடத்துல எதுக்கு சொல்றவங்கன்னா, அந்த பரத்வாஜர் பிரம்மச்சரியா இருந்தபடினால இந்திரியங்கள்லாம் அடக்கி இருக்கிறவன் தான் பிரம்மச்சாரி. அந்த இந்திரியங்களை அடக்கி இருக்கிறபடினால அவருக்கு பரத்வாஜர்னு பேரு அப்படின்னு. பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா. ரம்யம் ஆவசதம் சுந்தரமான ஒரு குடில செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு. சுந்தரமான குடில் செஞ்சுட்டு இருந்தான்னா ராமாயணத்தை பின்னாடி பார்த்தோம்னா
இந்த இடத்துல வந்து குடில் நிர்மாணம் பண்ணது லக்ஷ்மணன் தான் அப்படின்னு இருக்கு ராமாயணத்து பின்னாடி. ஆனா இங்க இந்த இதுல பார்த்தோம்னா 3 பேரும் பண்ணான் இருக்கு. சம்யம் ஆவசதம் கிருத்வா திரயா கிருத்வா ஆவசதம் கிருத்வா வனே ரமமானாக அவசன் ஞவசன் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து குடியில பண்ணா அப்படின்னா அப்படி இல்ல. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பின்னாடி ராமன் சொல்ற லக்ஷ்மணன் கிட்ட, ஏய் வீடை கட்டுடா, ஒரு குடியில கட்டு அப்படின்றார். உனக்கு எந்த இடத்துல சுட்சிதமா இருக்கோ அந்த இடத்த கட்டு அப்படின்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எங்க கட்டுன்னு சொல்றியோ அந்த இடத்துல நான் கட்டுவேன், நீ தான் இடத்த தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ற. அப்ப ராமனும் சீதையுமா சேர்ந்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறா, அதுக்கு மேல லக்ஷ்மணன் கட்டுற. அப்ப 3 பேரும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையோ அப்படின்னு. அதனால ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா தேவ கந்தர்வ சங்காஷா தேவ கந்தர்வ சங்காஷா. தேவன்றது தேவசப்தத்தினால பெருமாளையும் பிராட்டியையும் சொல்லி, கந்தர்வ பதத்தினால அவளுக்கு கைங்கரியம் என்ற ஜீவாத்மாவை சொல்லி, இவா எல்லாருமா சேர்ந்து தேவ கந்தர்வ சங்காக 3 பேரையும் சொல்லித்து அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்றான். இல்ல மனுஷ்ய கந்தர்வான்னு ஒருத்தா, மனுஷ்ய கந்தர்வர்களை காட்டிலும் 10 மடங்கு ஆனந்தம் உடையவர்கள் தேவகந்தர்வர்கள்னு ஆனந்தவல்லியில சொல்லிருக்கு. அவளை மாதிரி தேவகந்தர்வ சங்காசா. நகரத்துல இருந்த போது வெறும மனுஷியாளா மாதிரி சாதாரண ஆனந்தத்துல இருந்தா ராஜபோகத்துல. நான் காட்டுக்கு வந்துட்டான்னா என்னைக்குமே செலிபிரிட்டியா இருக்கிறவாளுக்கு தனியா போனா அவளை சந்தோஷமா இருக்கும் இல்லையோ, நம்ம கூட பார்க்கலாம். செலிபிரிட்டியா இருக்கிறவாளுக்கெல்லாம் தனியா இருந்தாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இப்ப ராமன் நகரத்துல இருந்தேன்னா மாத்தி மாத்தி யாராவது ராஜாவரர் ராஜகுமாரன் அப்படின்னு அவள்லாம் கூட வந்து பாப்பா. அவ ரோட்ல போனா கூட எல்லாரும் எட்டி எட்டி பாப்பா. என்ன அவ மாட்டுக்கு சகஜமா போக முடியாது, எல்லாரும் கிட்டக்க வந்து பேசுவா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப காட்டுல இருக்கிறச்ச மனுஷ கந்தர்வாளா இல்ல, தேவ கந்தர்வாளா ஆயிட்டா. அந்த மாதிரி மனுஷ கந்தர்வாளைக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை காட்டிலும் 10 மடங்கு சந்தோஷம் உடையவர்களாக இவர் இருந்தார்கள் அப்படின்ற சொல்றதுக்கு தான் தேவ கந்தர்வ சங்காக. காட்டுல போயாச்சுன்னா 3 பேர் மாத்திரம்தான். ஐயோ ராஜகுமாரன் வர ஒருத்தரை கொடை பிடிக்கணும், ஒருத்தரை வந்து கூடவே கையில வில்லும் இதுவும் பிடிச்சு போனோம், வாளும் வில்லும் கொண்டு பில் செல்வார் மற்றில்லைன்னு ஆழ்வார். காட்டுல போறச்ச அவ ராமனுக்கு பின்னாடி மெய் காவலனா ஒருத்தரும் போலையே அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இல்லாம நிம்மதியா போனாலோ இல்லையோ. அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். இப்ப இருக்கிற செலிபிரிட்டிகள் சொன்னேன். இப்ப யாராவது ஒருத்தர் ரிசர்ட் கேட்டகரியில இருக்கான்னா அவ வெளியில போக முடியுமோ? வெளியில போனான்னா அவ சுத்தியவர் அவ எல்லாரும் கன்மேன்லாம் வந்து நிப்பா. அவ கூட ஏதோ அவ சொல்ற இடத்துக்கு தான் போனோம், இப்படிதான் போனோம், இந்த பக்கம் போனா உங்களுக்கு ஆபத்து, இப்படி போகக்கூடாது, நீங்க இந்த வழியில தான் போனோம்னு சொல்லுவா. அந்த மாதிரிதான் போனோம். அவளுக்கு சுவாதந்திரியம் கிடையாது. ஆனா இந்த ஊர்லயே இல்லாம வெளியூர்ல போயிட்டா அப்படின்னா அவளுக்கு யாருக்கு இவளை பத்தி தெரியாதுன்னா அப்ப அவ மாட்டுக்கு சகஜமா போலாம் இல்லையோ. அப்ப அவளுக்கு ஒரு சுவாதந்திரியம் கிடைச்ச மாதிரி இருக்கும், சந்தோஷம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தேவகந்தர்வ சங்காசா தத்ரதே தத்ர தஸ்மின் வனே தேவகந்தர்வ சங்காசா. அந்த காட்டுல இவ எப்படி இருந்தான்னா தேவகந்தர்வ போல அவ சதிருஷா தத்துல்யாக அவளுக்கு துல்லியமா இருந்தான்னா அவளுக்கு துல்லியமான ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு தேன் ஞவசன் சுகம் ரொம்ப சுகமா கவசித்து வந்தார்கள் அப்படின்னு இந்த விசேஷார்த்தங்கள்லாம் எதுக்கு பார்த்த போது சொல்லணும்னு தோணிச்சு எனக்கு. சரி இன்னொரு தினம் எப்போ சமயம் கிடைச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கே சமயம் கிடைக்கும்னு தோணல. அதனால இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காவியம்னா அந்த காவியத்துல சாதாரணமா பிரயோகங்கள் பதங்கள் வந்து விழுமான கவிகள் மகாகவிகளுக்கு இதெல்லாம் அந்த காவியத்துல இந்த பதங்கள் தான் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு சொன்னேன். நீ அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். இனி சித்திரகூட்டம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம்.
चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तथा राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतम् चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरः तथा राजा दशरथः स्वर्गं जगाम विलपन् सुतम्. ராமன் சித்திரகூட்டத்துக்கு போயிட்டார் அப்படின்றது தசரதனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது சுமந்திரன் திரும்பி வரார், ராமன் சுமந்திரனை போன்னு சொல்லிட்டார், எங்க கங்கையில இக்கரையிலே சொல்லிட்டார். ஆனா கங்கை சுமந்திரன் கொஞ்ச நாள் அங்கேயே நின்றுட்டு இருந்தானா. கங்கையை கடந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்பவாவது ராமன் இல்லப்பா நீ கூட வான்னு என்ன கூப்பிடுவானோ அப்படின்னு ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு அப்புறம் ராமன்லாம் அங்கே ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவன் நம்மளை கூப்பிடுற மாதிரி இல்லை, ராமன் சொன்ன வார்த்தையை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சுமந்திரன் திரும்பி வரான். நகரத்துக்கு திரும்பி வரச்ச போர்ச்ச ராமன் சீத லட்சுமணனோடு போன அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு போன சுமந்திரன் திரும்பி வர எப்படி வர்றான்னா அவ 3 பேர் இல்லாம காலியா திரும்பி வர. இப்படி திரும்பி வரச்ச எல்லாரும் கேட்கிறான் எங்க விட்டீங்க ராமன் எங்கன்னு. அவெல்லாம் கங்கையை கடந்து அக்கறைக்கு போயிட்டா, அக்கறை தண்ணி காட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. கங்கையை கடந்து போறதுன்றது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால எல்லா ஜனங்களும் அழுதுண்டு இனிமே ராமனை எங்க போய் காட்டுல போய் எங்க தேடுறது அப்படின்னு அவ அழுதுண்டு பேசாம இருக்கா. நேர சுமந்திரன் தசரதனுடைய அந்த பெரிய மாளிகைக்கு வர. தசரதன் வந்து அப்ப வந்து கைகேயி வீட்டுக்கு போல, எப்பவும் கைகேயி அதுதான் இருக்கிற தசரதன், கைகேயியோட மாளிகையில இருக்கிற தசரதன் ராமன் காட்டுக்கு போன உடனே எனக்கு கைகேயி கிரகத்துக்கு போக வேண்டாம், கௌசல்யா கிரகத்துக்கு என்ன அழிச்சுன்னு போங்கோ அப்படின்னு அங்க போய் கௌசல்யா கிரகத்துல தசரதன் படுத்துட்டு இருக்கார். ராமனை நினைச்சு அழுதுட்டு இருக்கார். புத்திர சோகத்துல அழுதுட்டு இருக்கார். நல்ல பையனை விட்டுட்டோமே, காட்டுக்கு போகும்படி சொல்லிட்டோமே, நமக்கு இந்த மாதிரி சொல்லும்படி ஆகிப்போச்சே அப்படின்னு அழுதுட்டு இருக்கார். புத்திர சோகத்தினால ஆதுரன் அப்படி அழுதுட்டு இருக்கிற தசரதன் சுமந்திரன் வந்த உடனே, சுமந்திரன் வந்துட்டான்னு உடனே எழுந்துக்கிறார். திடீர்னு எழுந்து உட்கார்ந்துட்டு இங்க ராமன் வந்துட்டானா அப்படின்னு. இல்ல நான் ராமனை அழிச்சுன்னு வரல, ராமன் என்ன திரும்பி போக சொல்லிட்ட. அவெல்லாம் அந்த கங்கையை கடந்து நேர சித்திரகூடத்துக்கு போயிருப்பான்னு தோன்றது. சித்திரகூடம் அந்த பக்கம் போயிட்டா. ஆனா குஹனும் வந்து சொல்லிட்டான் சித்திரகூடத்துக்கு போயிருப்பான்னு இவர்கிட்ட, அதனால சித்திரகூடம் பக்கம் போயிருப்பா அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. அந்த பக்கம் போயிருப்பான்னு. அப்ப பெருமாள் சித்திரகூடத்து பெருமாள் அந்த பக்கம் நடந்து போயிட்டார். அந்த பக்கம் போறதுக்கு 5 நாள் ஆச்சு. சுமந்திரன் இந்த பக்கம் வரத்துக்கு ஒரு 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு 5ஆவது நாள் ராமன் கிளம்பி போய் 5-6 நாள் ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே தசரதனுக்கு ரொம்ப வருத்தம். அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துடுறார். மூர்ச்சி அடைஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி அப்பப்போ ஞாபகம் வரப்போது கௌசல்ய தொட்டு பார்த்துக்கிறார். நீ இருக்கியா அப்படின்னு. திடீர்னு பாதி ராத்திரிக்கு அவருக்கு கௌசல்யை கூட்டு இந்த மாதிரி சமாச்சாரம், நான் சின்ன வயசுலயே எனக்கு ஒரு சாபம் உண்டு, நான் எனக்கு வந்து சப்தவேதின்னு ஒரு மந்திரம் தெரியும், பானம். எந்த இடத்துல எந்த சப்தம் கேட்கறதோ அந்த சப்தத்தை குறித்து நான் அடிச்சேன்னா அந்த பானமானது அந்த சப்தம் உடைய அந்த ஆப்ஜெக்டையே அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி நான் சரையூ நதி தீரத்துல வேட்டையாடிட்டு இருந்தேன். சின்ன வயசுல, நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பால்யத்துல. அப்போ வந்து திடீர்னு ஏதோ யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சப்தம் கேட்டுது. யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சப்தம் கேட்கறதே அந்த யானையை கொள்ளலாம் அப்படின்னு. ஒரே ஒரு யானையா இருந்தா ஆபத்து, ஒரே ஒரு யானை சப்தங்கள் தான் கேட்கறது. ஆனால் அந்த யானையை கொண்டுள்ளன்னு நான் சப்தவேதின்ற பானத்தை விட்டேன். அந்த பானமானது நேர போய் அந்த குளத்துல ஜலம் பிடித்துட்டு இருந்த ஒரு ரிஷிகுமாரன் அவனை போய் அடிச்சிருட்டு. வசுதா அந்த பானம்
குடத்தை தான் அடிக்கணும். ஆனா அந்த குடத்தை சரியா இவன் ஜலம் கொண்டு இவன் தூக்குறதுக்கும் அந்த குடம் சப்தம் வந்து அடிக்கிறது சரியா இருந்தது. இவன் மார்பில் வந்து பட்டுருச்சு. அப்போ ஐயோ அம்மா அப்பான்னு சத்தின்னு அந்த குழந்தை கீழே விடறான் ரிஷிகுமாரன். அந்த சத்தம் கேட்டுட்டு ஒரு ஓடுற கிட்டக போய் பார்த்தா ரிஷிகுமாரன் என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா அவன் சொல்றா, எங்க அம்மா அப்பாலாம் இந்த கரையில இருக்கா, அவளுக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கணும், தீர்த்தம் வேணும்னு கேட்டா அதுக்கோசரம் நான் வந்த, நீ இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டியே அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாம அடிச்சிட்டேன்னா அவன் மன்னிச்சுட்டான். சரி, ஆனா ஒரு காரியம் பண்ணு, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துடும், தண்ணி தீர்த்தத்தை கஷ்டப்பட்டு இருக்கா தாகத்துல, அப்புறம் உண்மையை நீயே சொல்லிடு, எங்க அப்பாவுக்கு ரிஷியான அப்படின்னாலும் அவருக்கு இதுல தெரிஞ்சிடும், நீயே உண்மையை சொன்னியானா நீ பொழைச்சி போடுவே, இல்லைன்னா உங்க அப்பா எங்க அப்பா உனக்கு ஏதாவது சாபம் கொடுத்து பெரிய சாபம் கொடுத்துருவார், ஆனால் நீயே உண்மையை சொல்லிடு, இந்த பானம் என்னை ரொம்ப குத்துறது, நான் இந்த பானத்தை பிடுங்கி என்ன போனா போறேன், இந்த பானத்தை பிடுங்கி எடுத்துடும் அப்படின்றா. பானத்தை பிடுங்கி எடுத்து அதை ரிஷிகுமாரன் செத்து போயிடுறான். அப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு தசரதன் அந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போறார். போனார்னா அவெல்லாம் வந்து ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவா. இவன் தான் ரெண்டு பேரையும் கூட அழிச்சுட்டு ஒவ்வொரு காட்டா போயிட்டு இருக்கிறவன். கண்ணு தெரியாத வாழ்க்கை என்னப்பா காலடி சத்தம் கேட்கறது, நீ இப்பதான் வர, உங்க அம்மா வந்து எத்தனை நாளையா ஜலத்துல தாகத்துல காத்துட்டு இருக்கா அப்படின்ற. ஆனா கிட்டக்க வரைச்சியே காலடி சத்தமானோன்னு இது ஒன் காலடி மாதிரி இல்லையே, இது யாரோ வந்திருக்கீங்கன்னு கேட்கிறா. இப்ப சொல்ற தசரதன் சொல்ற, நீங்க தீர்த்தம் சாப்பிடுங்கோ அப்படின்னு. எங்க என் பையன் வரலையா அப்படின்னு அவர் கேட்கிற. தீர்த்தம் சாப்பிடுங்கன்றா. அவளை அவசரத்துக்கு கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கிறா. ஏன் என் பையனை காணும் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்த வித்தாந்தத்தெல்லாம் சொல்ற. எனக்கு உடனே அவளை போய் பையனை பார்க்கணும்னா இவரே அந்த ரெண்டு அந்தர்களையும் ரெண்டு குருடர்களையும் இந்த பையனுடைய கரையில போய் வச்சிருக்கிற அந்த கரைக்கு அழிச்சுன்னு போய் அவ பையனை கழுத்து கரையை பார்த்து குழந்தைய சரீரத்தை தொட்டு பார்த்து அழுது அந்த சிதையிலேயே அந்த பையனுக்கு சம்ஸ்காரம் பண்ண சொல்லி அந்த சிதையிலேயே இவா போர்ச்ச இவா வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டு போறார் அவர். நான் இப்படி எப்படி என்னுடைய புத்திரன் போனபடினா அந்த புத்திர சோகத்தினால் நான் வந்து இந்த பிராணனை விடுறேனோ, அந்த மாதிரி நீயும் புத்திர சோகத்துல தான் பிராணனை விடுவா அப்படின்னு. அப்பதான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுற. அந்த சாபத்தை கேட்டு அந்த சாபம் அன்னைக்கு கேட்டது இவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த கதைய கௌசல்யிட்ட சொல்லி, ஆனா அந்த சாபம் வஸ்துதாக என்ன ஆச்சுன்னா, அப்பெல்லாம் அவனுக்கு குழந்தையே கிடையாது. அப்புறம் குழந்தை இல்லாம இருந்த காலத்துல கூட சாபம் ஞாபகத்துக்கு வரல. எப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்குன்னு இருந்திருக்கலாம் மொழியும். அந்த ரிஷி சாபமும் பலிச்சாகன மொழியும். அதனால குழந்தையும் பிறந்தது. ராமன் பிறந்த அந்த சாபம் இப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது. அதனால கௌசல்யா, எனக்கு இது போற காலமாயிடுத்து, உன்னை கண்ணால பார்க்க முடியல என்னால, என்னை தொட்டு என்னை கையால தொடுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே பேசிட்டே தூங்கி போயிட்டார். இவாளும் 5-6 நாள் அழுதுட்டே இருக்கா, தூங்கி போயிட்டான். காத்தால எழுந்து பார்த்தா எல்லாரும் வாத்தியம் எல்லாம் வாசிக்கிறா. ராஜா நித்தியபடி காத்தால எழுப்புறதுக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கெல்லாம் வருவா, வீணை வாசிச்சு எல்லாம் ராஜாவை எழுப்ப வருவா, அவெல்லாம் வாசிக்கிறா. தசரதன் எழுந்து வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ளுக்குள்ள போய் பார்த்தான்னா, சுமந்திரன் போய் பார்க்கிற மறுபடியும் காத்தால வந்து தசரதன் தூங்கிட்டு இருக்கார். பக்கத்துல இவ 2 பேரும் தூங்குறான். பக்கத்துல இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற வேற மகிழ்ச்சிகள் எல்லாருமா, ராஜாவுடைய வேற பத்னிகள் எல்லாருமா வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு மெதுவா அழ ஆரம்பிக்கிறான். ராஜாவை தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்க, மெதுவா அழ ஆரம்பிக்கிறா. அவளுடைய அழுக சத்தத்தை கேட்டுதான் சுமித்திரையும் கௌசல்யை எழுந்துட்டு தொட்டு பார்த்தான்னா அவளுக்கு தசரதன் மரணம் தெரியாது. இந்த கதையை தான் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இந்த கதையெல்லாம் உள்ளடக்கி வச்சு இந்த ஒரே ஒரு ஸ்லோகம். சித்திரகூட்டம் கதே ராமே புத்திரசோகாதுரத்ததா ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுகம். ராஜா தசரதா ராமே சித்திரகூட்டம் பிராப்தே, ராமன் சித்திரகூடத்திற்கு சென்ற பிறகு, சத்தி சப்தமி அப்படின்னு பேர் இருக்கு. ராமன் சித்திரகூட்டம் பிராப்தே,
சித்திரகூடத்தை அடைந்த பிறகு ராமே சித்திரகூட்டே பிராப்தே சித்திரகூட்டம் கதே புத்திரசோகாதுரः புத்திரஸ்ய சோகः புத்திரசோகः புத்திரசோகேன ஆதுரः புத்திரசோகாதுரः புத்திரனுடைய சோகத்தினாலே கஷ்டப்படுறவன் அர்த்தம். புத்திரசோகாதுரः புத்திரசோகத்தினாலே வருந்திக் கொண்டிருக்கின்ற ராஜா தசரதா ராஜாவான தசரதன் சுதம் விலபன்னு புத்திரனை குறித்து புத்திரனை உத்தேசித்து விலபன்னு அழுது கொண்டே ஜகாம சொர்க்கம் ஜகாம சொர்க்கத்திற்கு சென்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ராமே சித்திரகூட்டம் கதே ராமன் சித்திரகூடத்தில் சென்ற பிறகு இந்த இடத்துல கதே அப்படி ராமே அப்படின்றதுதான் சதி சப்தமின்னு சொல்லுவான். சதி சப்தமின்னா அவன் சென்றதினாலே சென்ற பிறகு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ராமன் சித்திரகூடத்தில் சென்றதினாலே புத்திரசோகாதுரः புத்திரஸ்ய சோகः புத்திரசோகः புத்திரசோகேன ஆதுரः புத்திரசோகாதுரः. முதல்ல ஷஷ்டி தத்புருஷம் புத்திரஸ்ய சோகः, அதுக்கு மேல திருத்தியா தத்புருஷம். அந்த புத்திரசோகத்தினாலே கஷ்டப்படுபவனான விஷமிக்கின்றவனான துக்கிக்கின்றவனான ராஜா தசரதா ராஜாவான தசரதன் சுதம் விலபன்னு சுதம் புத்திரனை இந்த இடத்துல துதியைக்கு உத்தேசம் புத்திரனை குறித்து விலபன்னு அழுது கொண்டே அவனை நினைத்து அழுது கொண்டே சொர்க்கம் ஜகாம சொர்க்கத்தை ஜகாம அடைந்தான். இந்த ஸ்லோகத்துல ஜகாம அப்படின்றதுதான் கிரியாபதம். கமுதாத்துவுக்கு லிட்டு பிரயோகம், கர்த்தரி லிட்டு பிரயோகம். அதுல பிரதம புருஷ ஏகவச்சனம். ஜகாம ஜக்முதுஹு ஜக்முஹு ரூபம் சொல்லணும். ஜகாம கஹா ஜகாம ராஜா ஜகாம. கஹா ராஜா ஜகாம எந்த ராஜா போனா ராஜா தசரதா ஜகாம. ராஜா தசரதா புத்திர ஜகாம எங்க போனா சொர்க்கம் ஜகாம சொர்க்கத்துக்கு போனா. ராஜா தசரதா கீதிருஷா தன்னே சொர்க்கம் ஜகாம புத்திரசோகாசுரா ராஜா புத்திரசோகத்தினாலே விஷமிக்கின்றவனான ராஜா. ராஜா தசரதா கிங்குர்வன்னு சொர்க்கம் ஜகாம என்ன பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போனா விலபன்னு விலபன்னு அழுது கொண்டே அப்படின்னு. வி பூர்வகமாய லப்பு தாத்து அதுண்ட சத்ரு பிரத்யம் வச்சு விலபத் அப்படின்னு ரூபம். அது விலபத் சப்தத்துடைய பிரதம புருஷ சகாராந்த சப்தம். விலபன் விலபத் விலபதாம் விலபன்னு அதுல பிரதம புருஷ ஏகவச்சனம். விலபன் விலபன்னு பிரதம புருஷ ஏகவச்சனம் தான் விலபத்துன்ற சப்தத்துக்கு. விலபன்னு அழுது கொண்டே சொர்க்கம் ஜகாம. ராஜா தசரதா கதா சொர்க்கம் ஜகாம அப்படின்னா பிராப்தே கதே சொர்க்கம் ஜகாம. கஹா கதே சொர்க்கம் ஜகாம ராமே கதே சொர்க்கம் ஜகாம. ராமே குத்திர கதே சொர்க்கம் ஜகாம ராமே சித்திரகூட்டம் கதே சொர்க்கம் ஜகாம. ராமன் சித்திரகூட்டத்தில போன பிறகு புத்திரலோகத்தினாலே கஷ்டப்படுபவனான ராஜா தசரதன் புத்திரனை குறித்து தன்னுடைய மகனை குறித்து அழுது கொண்டே சொர்க்கத்திற்கு சென்றான் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சரியாச்சா இந்த ஸ்லோகம்? ஏதாவது சம்சயம் உண்டா?
அனுப்பிராப்பிய அப்படிங்கறதுக்கு போன ஸ்லோகத்தோட இது மீனிங் அனுப்பிராப்பிய அப்படிங்கறதுக்கு மீனிங் கேட்டிருக்கா சுவாமி. போன அனுப்பிராப்தியனா அடைந்து, அனுப்பிராப்தியனா அடைந்த பிறகுன்னு நேற்றுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். ஆனா அணு அப்படின்றதுக்கு சாதிருஷ்யம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சித்திரக்கூட்டம் அணு, சித்திரக்கூடத்துக்கு தனக்கு சதிருஷமான சித்திரக்கூட்டம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு சொன்னேன். சாதிருஷ்யம்னு அர்த்தம் உண்டுன்னு. சித்திரக்கூட்டம் அணு பிராப்திய, தனக்கு சதுரசமான சித்திரக்கூட்டம். ஏன்னா இவன் ராஜகுமாரனுக்கு சதுரசமான சித்திரக்கூட்டம் அப்படின்னு சொன்னேன். வேற ஏதாவது இருக்கோ? அப்போ ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிடலாமா? சித்திரக்கூட்டம் கதே நாமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரத ஸ்வர்கம் ஜகாம விலபன் சுதம். புரிச்சிடலாமா? கேக்குறது என்னது? அடின் இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் மட்டும் தேவரி ரிப்பீட் பண்ண முடியுமா? சொல்லாமே. ராமே சித்திரக்கூட்டம் கதே, ராமன் சித்திரகூடத்தில் சென்ற பிறகு புத்திரசோகாதுரஹா, புத்திரசோகத்தினாலே கஷ்டப்பட்டவனான ராஜா தசரதா, ராஜாவான தசரதன் சுதம் விலபன்னு, சுதம் புத்திரனை குறித்து, புத்திரனை நினைத்து, விலபன்னு அழுது கொண்டே சொர்க்கம் ஜகாம, சொர்க்கத்திற்கு சென்றான். இங்க ஒரு ததான்னு பதம் இருக்கு. இந்த ததான்ற பதம் கன்ஜங்ஷன். அதாவது இதுவரைக்கும் இருந்த கதை ராமன சித்திரகூடத்தில் இருந்த கதை. அங்கேருந்து அந்த கதையை இப்ப மாற்றி அயோத்திக்கு கொண்டு வர அந்த கதைக்கு அந்த கன்ஜங்ஷன் அது ததான்றது. அப்படியே அவன் அங்க போனாலா அதே சமயத்துல அப்படின்னு கதை இங்க 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 அயோத்தியில என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கதையை கொண்டு வர மொழியோ, அதுக்கோசம் அந்த ஒரு கன்ஜங்ஷன் தான் ததான்றது. அது அவ்வியம். அது நாம அன்பயத்தை சொல்லணும்னா தப்பு ஒண்ணும் இல்லை. முடிச்சிடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.